பாகிஸ்தான் ராணுவத்துக்கு உடல் ரீதியான குறைபாடு வந்துருச்சு. அதாவது பாகிஸ்தான் மிலிட்ரி ஆஸ் பீயிங் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் காவாஜா ஆசிஃபே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கிற 12 டிஸ்ட்ரிக்டை ஒட்டு மொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களை ஒரு தீவிரவாத அமைப்பு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வருது. எங்கே அப்படின்னா பாகிஸ்தானில். இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் மிகப்பெரிய தலைகுனிவு பின்னடைவாக மாறிடுச்சு. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போனது தான் பாகிஸ்தானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் காவாஜ் ஆசிஃப் என்ன சொல்லுறாரு அப்படின்னா, பாகிஸ்தான் ஆர்மியால் பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சமாளிக்கவே முடியலை. ஏன்னா அவங்கக்கிட்ட அதிநவீனமான ஆயுதங்கள் இருக்குது. இராணுவத்தை விட விலை உயர்ந்த ரைஃபிள்களை அவங்க பயன்படுத்துதாங்க. அதனால் அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பலோச்சிஸ்தான் பாகிஸ்தான்லே 40% இடங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி. மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. ஒரு மக்கள் அடர்த்தியான நகரத்தை சமாளிக்கிறத விட இந்த பலோச்சிஸ்தான் மாகாணத்தை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மேலே புலம்பி தள்ளி இருக்காரு. ஏன்னா அவங்க அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்துட்டு பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கிட்ட உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடின வீடியோவெல்லாம் பிஎல்ஏ வெளியிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த். ஓஹோ அப்படியா? ஆமாடி.